Hello friends, welcome to Practice Programming. இன்னைக்கு செஷன்ல Jupyter notebook யூஸ் பண்ணி எப்படி பைத்தான் கோட் ரைட் பண்ணலாம், அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலான்றதை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்க Jupyter notebook இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்கன்னா ஸ்டார்ட்ல நீங்க Jupyter notebook அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஆப் ஓபன் பண்ணிக்கலாம். இந்த ஆப் ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஹோம் பேஜ் ஓபன் ஆகும் இந்த மாதிரி. இந்த ஹோம் பேஜ்ல இதுதான் நம்மளோட ரூட் ஃபோல்டர். நம்மளோட ரூட் ஃபோல்டர் எப்பவுமே யுவர் யூசர் நேம் கீழே என்னென்ன ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இருக்கோ அது எல்லாமே இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட யூசர்ல என்னோட யூசர் நேம் கீழே இந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எல்லாமே இருக்கு. அதே தான் நமக்கு இங்கேயும் ஹோம் பேஜ்ல டிஸ்பிளே ஆயிருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதுதான் நம்ம டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த டேஷ்போர்ட்ல இந்த ரைட் சைடு எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூன்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த நியூன்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இங்கே பைத்தான் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு Jupyter நோட்புக் ஓப்பன் ஆகும். இது ஃபர்ஸ்ட் இனிஷியலா அன்டைட்டில் டாக்குமெண்ட்டாக தான் இருக்கும். இதில் நீங்கள் பைத்தான் கோட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இங்கே சிம்பிள் பைத்தான் கோட் ட்ரை பண்ணுறேன். print hi. இதை நம்ம ரன் பண்றதுக்கு இங்க ரன்ன்ற ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணி நீங்க ரன் பண்ணலாம். அல்லனா செல்லுல இங்க ரன் செல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணியும் நீங்க ரன் பண்ணலாம். இப்ப நான் இதை ரன் பண்ணும்போது print p should be small case. ஸோ நமக்கு ஹைன்றது பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சின்ன கோட் ட்ரை பண்ணலாம். x is equal to 100, y is equal to 200, print x plus y. இதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நமக்கு ரிசல்ட் 300ன்றது இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த ஒவ்வொரு பாக்ஸையும் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா செல்லுன்னு சொல்லுவோம். இந்த செல்ல இருக்க கோடை இந்த பைத்தான் கோடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன கோடு எழுதுறேன். x is equal to 100, y is equal to 200, if x is equal to y, print x and y are equal, else print not equal. ஓகே, இப்போ இந்த கோடை ரன் பண்ணுவோம். நமக்கு எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலா இல்லை, அதனால நாட் ஈக்குவல்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பைத்தான் கோர்ஸ் நீங்க இங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், அல்லது ஒரு ப்ரோக்ராமாவும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இங்க ஒரு ப்ரோக்ராம் எழுதி அதை ஒரு ஃபைல்ல சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா percentage write file, file name, file let it be file11.py. இதுல நான் என்ன கோடு எழுதி வைக்க போறேன்னா x is equal to 100 இந்த கோடு எழுதி இங்க ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். ஸோ இந்த கோடை ரன் பண்ணுவோம். இப்போ writing file11.py. ஸோ இந்த file11.py அப்படின்றது எந்த டைரக்டரியில இருக்கும் அப்படின்னு நீங்க செக் பண்ணி பார்க்கணும்னா உங்களோட ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரியை டிஸ்பிளே பண்றதுக்கு pwd அப்படின்ற கமாண்டை ட்ரை பண்ணுங்க. இதை ரன் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற டைரக்டரி யூசர் நேம். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதுதான் உங்களோட ரூட் டைரக்டரி அப்படின்னு நான் சொன்னேன். இந்த டைரக்டரியில் தான் இப்போ இந்த ஃபைல் போய் சேவ் ஆயிருக்க போகுது, file11.py. இதுல போய் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். file11.py அப்படின்ற ஃபைல் இங்க இருக்கு. இதை நம்ம நோட்பேட்ல ஓபன் பண்ணுவோம்.
இப்போ நம்ம டைப் பண்ண content x is equal to 100, y is equal to 200, if x is equal to double is equal to y, both are equal, else not equal. இந்த கோட் இங்க வந்து நமக்கு ரைட் பண்ணிருக்கு. இந்த ஃபைல்ல போய் ரைட் பண்ணி வச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த பர்டிகுலர் ஃபைல்ல உள்ள கண்டென்ட்டை நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா percentage run உங்க ஃபைல் நேம் வந்து file11.py இந்த மாதிரி கொடுத்தும் நீங்க ரன் பண்ணலாம். இப்பயும் நமக்கு நாட் ஈக்குவல்ன்ற ரிசல்ட் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த லைன்ஸ் ஆஃப் கோடை இங்க எழுதி நீங்க ரன் பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட். அதை எழுதி ரன் பண்ணும்போது அந்த கண்டென்ட்டை ஃபைல்ல ரைட் பண்ணிருக்கீங்க file11.py. ஸோ யூ ஹாவ் த கண்டென்ட் இன் file11.py. அதை நம்ம ரன் பண்றதுக்கு ரன் file1.your program name, that is file11.py அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபைல்ல உள்ள பைத்தான் கோட் ரன் ஆகும். And you are getting the result here. Okay, நான் வந்து டிகோலன்ல மேலில பைத்தான் prog அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள நான் பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் எழுதி வச்சிருக்கேன். சப்போஸ் இந்த பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நான் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா percentage run இந்த பைத்தான் ஃபைல்ஸ் எல்லாம் இந்த பர்டிகுலர் ஃபோல்டர்ஸ்ல இருக்கு. இதுல எனக்கு prog1.py அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. I'm going to execute that. இப்போ நான் இங்க பாத்தீங்கன்னா prog1.py இந்த ப்ரோக்ராம் இருக்கு. Let us see the content. By opening this in Notepad, print hello, x is equal to 10, y is equal to 20, print x plus y. இதுதான் அந்த prog1.py உள்ள கண்டென்ட். இப்போ நான் இதை ரன் பண்ண போறேன். So I am getting the result hello 30. ஸோ இந்த டைரக்டரி மட்டும் இல்லாம நீங்க வேற எந்த டைரக்டரியில உங்க பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் இருந்தாலும் அந்த டைரக்டரி பார்த்த கொடுத்துட்டு அந்த ப்ரோக்ராம் நேம் கொடுத்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நீங்க இந்த ரன் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்க அதே மாதிரி ஒரு டைரக்டரியில உள்ள So now I am going to load this file. இதை கொடுத்து நீங்க ரன் பண்ணுங்க. இப்போ அந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து இங்க லோட் ஆயிருக்கு. ஸோ லோட் பண்றதுக்கு நீங்க லோட் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ரன் பண்றதுக்கு ரன்ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணலாம். சம் லைன்ஸ் ஆஃப் கோடை வந்து நீங்க ஒரு ஃபைல் எழுதணும்னா ஃபைல் ரைட் ஃபைல்ன்ற கமாண்டை நீங்க யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்போ நான் இங்க ஒரு கோட் எழுதுறேன். I am going to get some input, enter option, print ch. என்ன ஆப்ஷன் நான் இங்க வாங்கியிருக்கணும் அதை நான் இங்க பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். இது மட்டும் இல்லாம I am going to assign value for x and y. X is equal to 100, y is equal to 200. இந்த கோடை ரன் பண்ணுவோம். இப்போ என்டர் ஆப்ஷன் கேட்குது. நான் இங்கே ப்ளஸ்ன்றதை கொடுக்குறேன். என்டர் பண்ணோன்னா இஸ் பிரிண்டிங் ப்ளஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செல்லில் நான் என்ன எழுத போகிறேன்னா இஃப் ch double is equal to plus print x plus y. அதாவது நான் முன்னாடி செல்லில் வாங்கின ஆப்ஷன் ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதை ரன் பண்ணுறேன். இப்போ ஐ எம் கெட்டிங் 300. ஓகே, ஸோ இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் நான் வந்து ஒரு பிஒய் ஃபைலாக டவுன்லோட் பண்ணணும்னா
இங்கே உங்களுக்கு ஃபைல்ன்ற ஆப்ஷன் கீழே டவுன்லோட் அஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை செலக்ட் பண்ணி பைத்தான் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட டவுன்லோட்ஸ்ல போய் இந்த ஃபைல் சேவ் ஆயிருக்கும். இப்போ untitled 13.py அப்படின்னு சேவ் ஆயிருக்கு. 13.py இதுதான் உங்களோட டவுன்லோட்ஸ்ல சேவ் ஆயிருக்க ஃபைல். இதை இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா இந்த செல்லாம் வந்து ஹேஷ் போட்டு என்ட்ரா இருக்கும். அதாவது இது வந்து உங்களோட கமெண்ட் லைன் மாதிரி. நீங்க கொடுத்த கோடெல்லாம் இங்க இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு உங்க பைத்தான் ப்ரோக்ராமை எடிட் பண்ணி நீங்க ரன் பண்ணி பார்க்க முடியும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், சப்போஸ் நீங்க என்வாயர்மெண்ட் வேரியபிள் என்னெல்லாம் இங்க இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கணும்னா percentage env அப்படின்னு கொடுத்தீங்கன்னா you can see all the environment variable. உங்களோட என்வாயர்மெண்ட் வேரியபிள்லாம் என்னென்ன வேல்யூ அசைன் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க பார்க்க முடியும். பெர்சன்டேஜ் ஹிஸ்டரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க இதுவரையும் என்னென்ன கமாண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற லிஸ்டையும் நீங்க பார்க்க முடியும். while ஃபேக்டோரியல் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நான் எழுதி வச்சிருக்கேன். ஓப்பன் வித் நோட்பேட். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபைலில் பார்த்தீங்கன்னா n is equal to input enter number, அதாவது ஒரு நம்பரை ரீட் பண்ணிட்டு அந்த நம்பருக்கு நான் வந்து என்ன பார்க்குறேன்னா ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறேன். இதுதான் என்னோட ப்ரோக்ராம் கண்டென்ட் கோடு. இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா அகைன் இங்கே போயிட்டு நம்ம ரன் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் பார்த்தோம், ரன்ன்ற கமாண்ட் பார்த்தோம். ஸோ ரன் -i நம்மளோட எந்த டைரக்டரியில இருக்குன்னு பார்த்தீங்கன்னா d:, மேரியில இருக்கு. ஸ்லாஷ் what is the program name, py underscore while fact.py. இப்போ இதை ரன் பண்ணுவோம். ரன் பண்ணும்போது ஆக்சுவலா இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம்ல நான் ஒரு இன்புட் கேட்டிருக்கேன். இந்த கோட் பார்த்தீங்கன்னா இதுல வந்து நம்ம ஒரு இன்புட் வாங்கணும், வாங்கிட்டு அதுக்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு அக்செப்ட் சம் இன்புட் பேராமீட்டர் இந்த மாதிரி -i ஆப்ஷனோட நீங்க யூஸ் பண்ணணும். இப்போ ஐ எம் கிவிங் 5 கொடுத்து என்டர் பண்ணீங்கன்னா ஃபேக்டோரியல் ஆஃப் n is 120. ஸோ இதே மாதிரி இதே கூட அகைன் you will run enter number. சப்போஸ் நீங்க இப்போ 6 கொடுக்குறீங்க ஃபேக்டோரியல் ஆஃப் n is 720. ஸோ உங்களோட ப்ரோக்ராமுக்கு இன்புட் வாங்கணும் அப்படின்னா நீங்க -i ஆப்ஷன் யூஸ் பண்ணி இன்புட் வாங்கணும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஜூபிட்டர் நோட் புக் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால அதுல இருந்து அதை ஓப்பன் பண்ணி எப்படியெல்லாம் நம்ம பைத்தான் கோடை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து PWD அதாவது ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரியை நீங்க டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். உங்களோட என்வாயர்மெண்ட் வேரியபிளை டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு சின்ன பைத்தான் கோடு எழுதி அதை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம். அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி PYயா டவுன்லோட் பண்ணிட்டு அதோட கண்டென்ட்டை நம்ம அகைன் லோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம். ஸோ லோட் பண்றதுக்கு உங்களுக்கு லோட் ஃபைல்ன்ற கமாண்ட் இருக்கு. அதே மாதிரி ரைட் பண்ணி நம்மளோட கோடை வந்து ஒரு ஃபைலை ரைட் பண்ணா ரைட் ஃபைல் கமாண்ட் இருக்கு. நீங்க லோட் பண்ண ப்ரோக்ராமை ரன் பண்ணணும்னா ரன் கமாண்ட் இருக்கு. தேங்க்யூ.